ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் பஹாரா ரைஸ் சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டுக்கு யாராவது லஞ்சுக்கு கெஸ்டோ இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னா இந்த மாதிரி ஒரு காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சாட்டிஸ்ஃபையிங்காவும் ஃபில்லிங்காவும் இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்டியான இந்த பஹாரா ரைஸ் சிக்கன் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பஹாரா ரைஸ் செய்யறதுக்காக அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்க போறேன். பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்க நார்மலான ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துடும். சிக்கன் கிரேவிக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பீசஸ் கட் பண்ணி கிளீன் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சிக்கனோட இந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம கிரேவி செய்யும் போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூசியாவும் டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவர் விட்டுறலாம். ஒரு ஹாஃப் டே விட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாவும் ஜூசியாவும் இருக்குங்க. இப்ப சிக்கன் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு பகாரா ரைஸுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் சேர்ந்த மாதிரியே ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்னு அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 2 துண்டு பட்டை, 6-7 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதா ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. கிரேவிக்கும் ரைஸுக்கும் சேர்த்த மாதிரி மசாலா ஐட்டம் சொல்லிருக்கேன். சப்போஸ் நீங்க ரைஸ் மட்டும் செய்யற மாதிரி இருந்தாலோ கிரேவி மட்டும் செய்யற மாதிரி இருந்தாலோ இதுல பாதி அளவுகளை நீங்க சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் கிரேவி செய்யற மாதிரி இருந்தா இந்த அளவுகள் சரியா இருக்கும். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்துட்டேன். நல்லா இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு சிக்கன்ல தக்காளி பழம் சேர்க்கறது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப கொத்தமல்லி தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்ல பாதி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. மீதி பாதி பேஸ்ட் ரைஸோட நம்ம சேர்க்கணும். இப்ப நம்ம பாதி பேஸ்ட ஆட் பண்ணிட்டேன். இதோடவே 1/2 கை புதினா, 1/2 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும் கிரேவிக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்குங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூசியான சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. வெறும் சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பகாரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. பகாரா ரைஸ் செய்யறதுக்காக கடிகனமான பாத்திரம் வச்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா மெல்ட் ஆனோன்னு
2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஜாவித்ரி, 6 கிராம்பு, 1 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனவுடனே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதோட 5 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்கணும். அதனால பச்சை மிளகாவை உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்ல மீதி இருக்கிற பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைக்கை புதினா, அரைக்கை மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 செகண்ட் விட்டுருவோம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் விட்டுருந்தேன். நல்லா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா மசாலா எல்லாம் ஒன்னா இருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் மெஷர் பண்ணி 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்திக்கலாங்க. 2 கிளாஸ் சாதாரண தண்ணியும் 1 கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் ஊத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா ஹை ஃப்ளேம்ல விட்டுருவோம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே எடுத்து உதுத்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகாம கரெக்டா இருக்கும். அரிசியை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்லயே விட்டுருவோங்க. தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, ஹை ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில இருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்துட்டு நமக்கு அடியில தண்ணி இல்லாம சாப்பாடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சுக்கலாம். மினிமமா ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஆகும் ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு. பாருங்க, 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நல்லா அடியில இருந்து எடுத்து கலந்து விடணும். நமக்கு அடியில இருந்து தண்ணி எதுவுமே இல்ல. சாப்பாடெல்லாம் ஃபுல்லா குக் ஆயிடுச்சுங்க. நீங்க வேணும்னா கீழே தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேல தம் கூட போட்டுக்கலாம். இப்ப நமக்கு பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்துட்டேன். கடைசியா ஸ்டவ் அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் பகாரா ரைஸ் சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம செஞ்சிருக்கிற சிக்கன் கிரேவி பகாரா ரைஸோட காம்பினேஷன் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லஞ்சுக்கு இது போல ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல இந்த ஸ்பெஷலான லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.